திமுகவும் அதிமுகவும் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்ட சூழலில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறோம். இந்த தாவேகா 108 இடத்தில் பிடித்து இவரால் தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறதுனால திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணியில் சேருமா? ஸோ இதில் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் என்ன? 2 நாட்களில் நல்ல செய்தி வரும், காத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களிடம் அந்த கட்சி பொதுச் செயலாளர் பழனிசாமி நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையால் அதிமுகவின் 46 எம்எல்ஏக்களும் புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் இருக்கக்கூடிய RKN ரிசார்ட்டிற்கு வர அறிவுறுத்தப்பட்டிருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? தாவேகா ஆட்சி அமைக்க நாங்கள் தடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்கிறாங்க. ஆனால் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தால் என்ன நடக்கும்? ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை தாவேகா நிரூபிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறதுனால இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் திமுக உறுப்பினர்கள் 10ஆம் தேதி வரைக்குமே சென்னையில் தங்க உத்தரவுமே இருக்காங்க. கட்சியோட நலன் கருதி சில முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழலானது திமுக கட்சிகிட்ட இருக்கு. பெரும்பான்மை இல்லை என சொல்லி ஆட்சி அமைக்க ஆளுநர் பத்திங்களா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கூட விஜய் 108 தாவேகா தலைவர் 108 இடத்துல வென்று இருந்தும் அவரால் தற்காலிகமாக இவரால் இப்போதைக்கு ஆட்சி அமைக்க முடியல. இருந்தால் கூட காங்கிரஸ் கட்சியிட 5 சீட்கள் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதனால 112 இடத்தில் பெற்றிருக்கக்கூடிய இவர் மீண்டுமே அவரிடம் மறுபடியும் ஆளுநரிடம் 2ஆம் முறையாக பேசி அவர் பத்திங்களா போயிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான இந்த சூழலில் அதிமுகவும் திமுகவும் திடீரென போன் பேசியதாகவும் இதில் பின்னணியில் இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள் எல்லாம் குறித்தும் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்களா, தமிழகத்தில் நிலவக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழ்நிலையால் அதிமுகவின் 46 எம்எல்ஏக்களும் புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் இருக்கக்கூடிய RKN சொகுசு ரிசார்ட்டிற்கு வர அறிவுறுத்தப்பட்டிருக்காரு. நேற்று முன்தினம் இரவே பல பேருமே அங்கே வந்து தங்கியிருக்காங்க. 2ஆம் நாளான நேற்று OS மணியன் நிறைய பேர் பார்த்தீங்களா 25 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. அங்கே புதுச்சேரி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கிடையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நேற்று இரவு 7:15 மணிக்கு தனியார் ரிசார்ட்டிற்கு வந்திருக்காரு. தனி அறைக்கு சென்ற பழனிசாமி கட்சி மூத்த நிர்வாகிகளுடன் தனியாக ஆலோசனையுமே நடத்திருக்காரு. கூட்டத்தில் அவரோட நந்தம் விஸ்வநாதன், கோபி முனுசாமி, கரூர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 10 நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டிருக்காங்க. இரவு 7:25 மணிக்கு வெளியே வந்த பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களிடம் தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ இந்த ஆலோசனை கூட்டம் 8:15 மணி வரைக்குமே இரவு நடந்து முடிந்தது. இரவு 8:20 மணிக்கு பழனிசாமி அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதே நேரத்தில் நிறைய பரபரப்பான செய்திகள் போயிட்டுருக்கு. தாவேகா ஆட்சி அமைக்க நாங்கள் தடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்வதாகவும் ஒரு தகவலுமே வெளியாயிருக்கு. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை தாவேகா நிரூபிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறதுனால ஆதரவு தரக்கூடிய கட்சிகளுக்கும் நாங்கள் தாவேகா ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரோட முடிவை பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை தாவேகா எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆட்சி அமைக்க தேவை பெரும்பான்மை தாவேகா இன்னுமே நிரூபிக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறதுனால அடுத்து எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். திமுக உறுப்பினர்கள் 10ஆம் தேதி வரைக்குமே சென்னையில் தங்க உத்தரவு கொடுப்பதாகவும் சொல்லப்படுது. கட்சியோட நலன் கருதி சில முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழலானது இந்த காலகட்டத்தில் இந்த சுச்சுவேஷனில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் சொல்லப்படுது. பெரும்பான்மை இல்லை என சொல்லிட்டு ஆட்சி அமைக்க ஆளுநருமே சொல்லப்படுறாங்க. ஆனால் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா கூட ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் அவர் அந்த எண்ணிக்கையில் 118 அப்படிங்கிற எண்ணிக்கையில் அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாலையுமே ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு ஆளுநர் சொல்லப்படுவதாகவும் ஒரு தகவலுமே கசிந்திருக்கு. அடுத்தடுத்த பரபரப்புகள் தாவேகா ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே பல பேருக்குமே எழுந்திருக்கு.
தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தருவது குறித்து கட்சி மேலிடம் நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு தெரிய வருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு. திமுக தலைவர் ஸ்டாலினை சென்னை அறிவாலயத்தில் நேற்று பார்த்தீங்களா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் பி. சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் ஆகியவங்க சந்தித்து பேசியதாகவும் தகவல் சொல்லப்படுது. அதற்கு பிறகு வீரபாண்டியன் சொன்னது என்ன அப்படின்னா, ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம், தேர்தல் முடிவுகள் குறித்து அவரோட ஆலோசித்தோம். ஆனால் வகுப்புவாத சக்தி அடையலாம், ஜனநாயகம் தோல்வி அடையக்கூடாது, அந்த வகையில் அணி தோல்வி அடைய வேணும் அப்படிங்கிற ஒரு எங்களோட அரசியல் நிலைப்பாடு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம், மக்களோட தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் தமிழகத்தில் ஜாதி மத சக்திகளுக்கு இடம் இல்லை என தமிழக மக்கள் அளித்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். தாவேகாவுக்கு ஆதரவு குறித்து கட்சியோட தலைமை தான் முடிவு எடுக்கும். தாவேகாவிடமிருந்து இதுவரைக்குமே எங்களுக்கு அழைப்பு இல்லை, இதுவரைக்குமே எந்த ஒரு கோரிக்கையும் அவர்கிட்டமிருந்து வரவில்லை, இப்படி அவர் சொல்லியிருக்காரு. சண்முகம் சொன்னதாவது, சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடைய வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்பட்டோம், அது நிறைவேற்றியிருக்கு. பாஜக 27 இடங்களில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில தான் வெற்றி பெற்றிருக்கு. தமிழக மக்கள் பாஜகவை நிகாரித்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறது நிரூபமாகி இருக்கு, இப்படி பார்த்தீங்களா அவர் சொல்லியிருக்காராம். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட சூழல்ல நம்மளுடைய 2 நாட்களில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு பக்கம் நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு தகவலுமே வெளியாகிருக்கு. தமிழகத்தில் நிலவக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுகவின் 46 எம்எல்ஏக்களுமே புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய RKN சொகுசு ரிசார்ட்ஸிற்கு வர அறிவுறுத்தப்படுவதாகவும் அங்கே இருக்கும்படியும் சொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலையும் கூட தாவேகா ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற கணிப்பு குறித்து தமிழக அரசியல் கட்சிகள் சொல்வது என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலுமே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை வெல்லும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் ஒரு கருத்து கணிப்பு தாவேகா தனி பெரும்பான்மையை பெற்று ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் செய்த தவறையே மீண்டும் அந்த நிறுவனம் இந்த கருத்து கணிப்பிலுமே செய்திருப்பதாக திமுக, அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் அனைத்தும் இதை கடுமையாக விமர்சித்திருக்காங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் துல்லியமானது அல்ல. அதாவது கடந்த காலங்களில் முடிவுகள் கருத்து கணிப்புகளிலிருந்து வேறுபட்டிருக்கும். 4 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கான தேர்தல் முடிவுகள் மே 4 அன்று வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேர்தல் முடிந்து இத்தனை நாட்கள் ஆனுமே இன்னுமே அவரால் ஆட்சி அமைக்க முடியல. தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்காளம், அசாம் மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் புதன்கிழமை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கு. அதில் பார்த்தீங்களா தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்ஸ்லேகரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்காரு. ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய விஜய் 2ஆம் முறையாகவும் இவர் பார்த்தீங்களா இப்போ 112 சீட் என்னிடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. விஜய் உடன் தாவேகா நிர்வாகிகள் அதவ் அர்ஜுனா, CDR நிர்மல்குமார், செங்கோட்டையன், N ஆனந்த், அருண்ராஜ் ஆகியோரும் சென்றிருந்தாங்களாம். தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்ததை தொடர்ந்து காங்கிரஸ் MLAக்களுடன் மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் விஜயை நேரில் சந்தித்து ஆதரவு கடிதத்தையுமே கொடுத்திருக்காங்களாம். இந்த நிலையில் 16வது சட்டப்பேரவை மே 5ஆம் தேதி முதல் கலைக்கப்படுவதாகவும் மே 6ஆம் ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்தி குறிப்பால் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்களா இப்போ தாவேகாவால் 112 இடத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இவரால் ஆட்சி அமைக்க முடியாது. விஜய் முன்னில வாய்ப்புகள் தாவேகா ஆட்சி அமையாவிட்டால் என்ன நடக்கும்? தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 3 நாட்கள் ஆகியுமே யாருமே ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படிங்கிறது இன்னும் ஒரு முடிவாக முடியாத ஒரு சூழலில் இருக்குது. அதிக இடங்களில் வென்ற தனிப்பெரும் கட்சி அப்படிங்கிற முறையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் தமிழக வெற்றி கழகம் கடிதம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான இடமும் 118 சட்டப்பேரவை உறுப்பினர்களோட ஆதரவு இல்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அவரை அழைக்க ஆளுநர் அர்லேக்கர் மறுத்துவிட்டார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்தி குறிப்பால் ஆளுநரை தாவேகா தலைவர் விஜய் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது ஆட்சி அமைப்பதற்கு அவசியமானது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தேவைப்படக்கூடிய பெரும்பான்மை ஆதரவு இன்னும் நீங்கள் பெறவில்லை, ஆளுநர் விளக்கினார். இதை பார்த்தீங்களா தெரிவிச்சிருக்காங்க.
அதே நேரத்தில் இப்படிப்பட்ட சூழலில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமையுமா, என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியவில்லை. மே 6ஆம் தேதி முதல் முறை ஆளுநரை சந்தித்து கடிதம் கொடுத்தும் அழைக்காத நிலையில் காங்கிரஸ் கட்சியோட 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வழங்கிய கடிதங்களோட ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரி மே 7ஆம் தேதி விஜய் மீண்டும் சந்திச்சிருக்கிறாரு 2வது முறையாக. அதன் பிறகு இந்த செய்தி குறிப்பு வெளியாகிப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட சூழலில் விஜய் என்ன செய்ய போகிறாரு, விஜய் முன்னுள்ள வாய்ப்புகள் தாவேக ஆட்சி அமையாவிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பரபரப்பான ஒரு செய்தியுமே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் விஜய் என்ன செய்ய போகிறார், தாவேக ஆட்சி அமையுமா அமையாதா, என்னப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற குழப்பம் மக்களிடையே நிறையவே நிலவி இருக்குது. அதே மாதிரி அதிமுகவும் நம்மளால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று பார்த்திங்களா கூடுகிறது. கட்சி நிவாரணம் கோரி தாவேகா தலைவர் எப்போது வேண்டுமானாலும் நிவாரணம் கோரலாம் அப்படிங்கிற ஒரு தகவலுமே வெளியாகிருக்கு. சில முடிவுகளை ஏற்க நேரிடலாம். மு.க. ஸ்டாலின் சிறப்பான எதிர்க்கட்சி தலைவராக நான் சிறப்பாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி இடையில் ரிசார்ட்டில் தங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அங்கேயே தங்கியிருக்க உத்தரவுமே சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மைக்கு உரிய எந்த கட்சியாக இருந்தாலுமே தாவேகாவிற்குள்ள நுழைந்து விடக்கூடாது அப்படிங்கிறது காங்கிரஸோட ஒரு குறிக்கோளாகவே இருக்குது.